ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, நேற்று தினம் உலகத்தில் முதல் தோன்றிய சிவன் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள உத்திரகோச மங்கை இந்த ஆலயத்துடைய சிறப்பம்சத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதேமாரி உலக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஆலயம் எங்கே, அந்த ஆலயத்திற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில். இது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பெருந்துறை என்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுடைய பேர் திருப்பெருந்துறை ஆவுடையார். இந்த ஆவுடையார் கோயில் பல சிறப்பம்சங்களை பெற்றிருக்குது. இந்த ஆவுடையார் கோயில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் முக்கியமானது விளங்குது. சரிங்களா? இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழ நாடு காவிரி தென்கரையில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆவுடையார் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகரும் விக்ரமாதித்த சோழனும் அவர்களை கட்டப்படுத்து இந்த கோயில் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆவுடையார் கோயில் மற்ற கோயில் மாதிரி சிவலிங்கம் இல்லை. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா ஆதி கைலாயம் கூட அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கோயிலில் மாதிரி சிவலிங்கம் இல்லை, கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, பலிபீடம் இல்லை. மாற்றாக பார்த்தீங்கன்னா கோவிலில் தீபாரதனை கிடையாது. இப்போது தீபாரதனை தொட்டு வணங்குறதில்ல, எல்லா கோவில்லையும் அந்த தீபாரதனை இங்கே கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா மாணிக்க வாசகர் இங்கே தான் சோதியாக கலைஞ்சிறான்ற இங்கே தீபாரதனை இறைவனுக்கு இல்லைன்றாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூலஸ்தானத்தில் அமுது மண்டபத்தில் தான் படைக்கிறாங்க. அங்கே படைக்கல் என்ற திட்டுக்கல் இருக்குது. அது 3 அடி உயரம், 7 அடி நீளம், 6 அடி கொண்ட அகலமாக ஒரே பாறையாக இருக்குது. இந்த திட்டுக்கல்ல தான் 6 கால பூஜையும் அமுதுன்னு படைக்கிறாங்க சிவபெருமானுக்கு. ஏன்னு சொல்ல மற்ற கோவிலில் மாதிரி நெய்வேத்தியம் பச்சை அரிசியில் இங்கே செய்து படைக்க மாட்டாங்க. மாறாக பார்த்தீங்கன்னாக்கா புழுங்கல் அரிசி, பாகற்காய், கீரையை தான் வச்சு கீரை கூட்டாச்சு பண்ணி இந்த சிவபெருமான் படைக்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த 6 கால பூஜைக்கு 1000 ஆண்டுகள் முடுக்கி ஏற்றப்பட்ட அணையா அடுப்பு இன்னமும் அந்த அடுப்பு அணையவே இல்லை. அணையா அடுப்புனா நமக்கு எங்கே ஞாபகம் வரும்? ஜோதி வள்ளலார் கோவில் வரும் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடியாகவே அதை ஆரம்பித்து இந்த கோவிலில் இன்னும் அந்த அடுப்பு அணையாத 6 கால பூஜைக்கு உணவு சமைச்சு இறைவனுக்கு அமுது படைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவுடையார் கோவிலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் நிறுத்தி திருவாசகம் திருக்கோவையார் அந்த ஓலைச்சுவடி இங்கே தான் மிகவும் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் நுட்பமாக இருக்கும். ஏன்னா மனிதனால் செய்ய முடியாத மாதிரி அவ்வளோ வியக்கத்தக்க இருக்கும். அதனால் அந்த ஊர் மக்கள்லாம்னாக்கா இந்த கோவிலை பூத கணங்கள்லாம் சேர்ந்து கட்டுச்சின்னு ஒரு நம்பிக்கையிலும் மக்கள் செயல்பட்டுருக்குறாங்க. இந்த ஆதி கைலாயநாதர் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பல பேர் அழைக்கப்படுறாங்க. ஆதி கைலாயம், குருந்தவனம், சிவபுரம், பூலோக கைலாயம், பரசந்திபுரம் என்று பல பேரில் அழைக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி கைலாய ஆராயணேஸ்வரர், தாயார் பார்த்தீங்கன்னா வண்டார்குழலி. சரிங்களா? இங்கே தலைவிருட்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம். இங்கே உற்சவர் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தின சபாபதி இங்கே விளங்குறார். இவ்வளவும் மிக சிறப்பு பெற்ற பாடல் பெற்ற சரிங்களா கோவில் தான் இந்த ஆவுடையார் கோவில். இந்த திருப்பெருந்துறையை சிவபெருமான அடியார்களுக்கும் சிவபெருமான் வணங்குறவர்களுக்கும் இந்த திருப்பெருந்துறை பேரை கேள்விப்படாத இருக்கவே முடியாது. சரியா? நிறைய குதிரையை நரியாக்கின சிவபெருமான் இங்கே தான் சீடர்களுக்கு ஞான உபதேசம் செஞ்சு எல்லாரையும் ஞானம் நிறைந்தவனாக ஆக்கணும் இந்த திருப்பெருந்துறையில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க கல்விகள் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுடைய ஆவுடையாரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா கல்வி ஞானத்தில் பெருமையை கொள்வாங்க. கல்வி ஞானம் அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எம்பெருமான் சிவபெருமானை
ஆவுடையார் கோவிலில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவிலில் போயிட்டு இந்த எம்பெருமானை சந்தித்து அவர்கிட்ட வணங்கி அருளாசி பெறுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12 வரையும், மாலை பார்த்திங்கனாக்கா 5 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு சிவபெருமானை பார்த்து தரிசித்து ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய. நாளைக்கு வேறொரு ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய. அன்பே சிவம், அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.